என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தங்க கொண்டு போறோம். நல்லா சாப்பிட வேண்டியதான். ஏழை மக்களுக்கு உதவி பண்ண வேண்டியது. தாமரைப்பூ இருக்கு பாத்தீங்களா? அந்த தாமரைப்பூ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செடி வந்துட்டு சேத்துல வந்துட்டு இருக்கும். அந்த சேத்தோட இருக்கும். ஆனா நல்ல கறி வெந்துருச்சு, கூழ் ஆயிடுச்சு. இந்த அக்கா அயனாக்கா தாலிமாக்கா வச்சு ராமாக்கா கொஞ்சம் இந்த சோறு சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஒரு இட்லி வச்சு சாப்பிடாலும் 2 இட்லி சாப்பிடாதான் நான் கீழே போட்டேன். இவங்க பேர் வந்துட்டு கடையநல்லூர்ல இருக்கக்கூடியவங்க. வேலு இவங்க பேரு. இவங்க வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. நேத்து முந்தானத்து தான் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. பணி வந்துட்டு ஓய்வு பெற்றிருக்காங்க. அதன் காரணமாக வந்துட்டு அம்மாவுக்கு நன்றி செலுத்தும் விதமா வந்துட்டு நிறைய நம்ம கோயிலுக்கு வரவங்களுக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க. பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கோயில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு அம்மா பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நல்ல உள்ளங்களை நீண்ட ஆயுளோட நீண்ட மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற எல்லாருமே வாழ்த்துங்க. இவங்க மன கஷ்டங்கள் இல்லாம இனிமேல் எப்பயுமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இவங்க கிட்ட இருந்து இதை நம்ம இப்ப வாங்கிக்கலாம். கொண்டாங்க. சந்தோஷம். இல்லையா, கடையநல்லூர் வேலு அவங்களோட இன்னைக்கு சாப்பாடு தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா சாதம் செஞ்சிருக்கேன். சிங்கம் பிராண்ட் அரிசியில தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கம் பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய், ரொம்ப அற்புதமான மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கேன். இதே நல்லெண்ணெய் வச்சு ஊறுகாய் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கெடா வெட்டிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட சாப்பாடுனாப்புல நம்ம வந்துட்டு சிக்கன் எடுக்கலான்னு இருந்தேன். புதன்கிழமை சிக்கன் எடுத்துருக்கோம்ட்டு கெடா வெட்டி அதுல கத்திரிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அது கண்டிப்பா வந்து கம்பல்சரி போடணும். அதனால நம்ம போட்டு மட்டன் குழம்பு வச்சிருக்கேன், முட்டை வச்சிருக்கேன். ஒரு முட்டை கணக்கு. பாருங்க, இவன் கூட தட்டு வாங்கிட்டு வாரான். என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தங்க கொண்டு போறோம். நல்லா சாப்பிட வேண்டியதான். ஏழை மக்களுக்கு உதவி பண்ண வேண்டியதான். போதுங்கிறது வந்துட்டு சொல்லக்கூடியது அன்னதானம் தான். அந்த அன்னதானத்தை வந்துட்டு நம்ம நல்லபடியா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். யாருக்கு எந்த நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. மரணங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்து ஓடி வரக்கூடியதுதான். அது நண்டியும் அவங்களுக்கு நம்மளால இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சுன்னா அதை கேட்டு சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? அதனால நல்ல உள்ளங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் எங்க இருந்து பார்த்தாலும் சரி, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்துட்டு இந்த தாமரைப்பூ இருக்கு பாத்தீங்களா? அந்த தாமரைப்பூ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செடி வந்துட்டு சேத்துல வந்துட்டு இருக்கும். அந்த சேத்தோட இருக்கும். ஆனா அந்த தாமரைப்பூ செடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சேத்தோட வந்து சண்டை போடுறது கிடையாது, அதோட வந்து போராடுறது கிடையாது. அது என்ன பண்ணும்னா, அது தன்னோட வேலைகளை பார்த்து அழகான மலர்ச்சிகளை உருவாக்குறதுக்கு அது முயற்சி பண்ணும். அதாவது அழகா மலர்றதுக்கு முயற்சி பண்ணும். பிறரை வந்து கவர்ந்து அழகா நான் இருக்கேங்கிற மாதிரி முயற்சி பண்ணும். அது போலதான் நம்மளோட சுத்தி இருக்கவங்க நிறைய சாக்கடைகள் இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க. அதையெல்லாம் தூர விட்டுட்டு நம்ம பிறரை வந்து நம்ம மகிழ்ச்சியா பார்த்துக்கணும். பிறர்கிட்ட வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். அவங்க மகிழ்ச்சியா இந்த வாழ்க்கையில வந்துட்டு பிறருக்கு ஏதோ ஒரு உதவி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னாலே நல்லா இருக்கும். இப்படி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணும்போதுதான் ஆனந்தமான மகிழ்ச்சிகள் இருக்கும். நல்ல கறி வெந்துருச்சு, கூழ் ஆயிடுச்சு. இந்த அக்கா அயனாக்கா இப்படி காளியம்மாக்கா வந்துச்சு, ராமத்தாக்கா வந்து அப்படி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஆவி பறக்குது சாப்பாடு. இந்த இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. ஊறுகாய் பத்தலைன்னா அடுத்து வாங்கி கொடுங்க எனக்கா. நிறைய வச்சிருக்கேன். நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சாதிக்க போறோமான்னு கேட்டோம்னா, நம்ம சாதிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். யாரையும் சங்கடப்படுத்தாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கனாலே போதுமானது.
பாருங்க, மட்டன் எடுத்து இப்படி குழஞ்சு போச்சு. மட்டன் எடுக்கல, மட்டன் வெட்டணும். ஒரு அக்கா முட்டை வாங்கிட்டு போங்க. போதும் சோறு. இந்த சோறு சாப்பிடறதுக்கு சாப்பிடாம நீ இருக்கலாம். ஒரு இட்லி வச்சு சாப்பிடலாம், 2 இட்லி சாப்பிடணும். நீ அப்பளதானே வாங்கிட்டு போய் கீழே போட்ட. இவனை கூட்டு போக்கத்தாங்க, கீழே போட்டுறாம. அவங்க இங்க வாங்க, முட்டை வாங்கிட்டு போங்க. நீங்க முட்டை வாங்கிட்டு என்னத்த நல்ல களி ஆயிடுச்சு. கூட இருக்காங்களா? தட்டு இருக்கா? இவங்க பேர் கஸ்தூரி. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் வந்துட்டு இருப்பீங்களா? 12 வருஷம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விசுவாசம். பவானி மேல வந்துட்டு அவ்வளவு விசுவாசம், என் மேல அவ்வளவு பக்தி. இவ்வளவு மாத்திரை போடுவாங்க கோயிலுக்கு வரும்போது. இப்ப வந்துட்டு மாத்திரைன்னா என்னது தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. எனக்கு வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டு ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் திட்டுவாங்க, இந்த மாதிரி 2 நாள் செஞ்சு கொடுத்தா நான் என்ன செய்யறதுன்னு. உங்களுக்கு அக்கா, இந்த அக்கா இந்த வயசுல எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டே அலையுது, கூணிக்கிட்டே அலைஞ்சிட்டு சண்டை போடுது. பாருங்க, இந்த வயசுல 2 பேர் இருக்க மாட்டாங்களா ஒரு ரூம்ல, தனி வீடு வேணுமா. நானும் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். வர சொல்லுங்க. நாளைக்கு வந்துட்டு 4 இட்லி ஏக்கா ஆட்டுக்கறி. இந்த அக்கா குவாட்டிங்கிறது நிரூபிக்கிறது. அங்க பாங்க, உங்களுக்கு அங்க குழம்பு வச்சிருக்காங்க. வடை சட்டி போங்க, தனி குழம்பு வச்சிருக்கேன். நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்களுக்கு தனி குழம்பு வச்சிருக்கேன். உங்க பேர் என்னக்கா? இவங்க வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர். என் மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க. இவங்க வீட்டு ஒரு துஷ்டி செத்து வந்துட்டு ஒரு துஷ்டி. அவங்க இறந்து எத்தனை நாள் இருக்கும்க்கா? 15-16 நாள். இன்னையோட 18 நாள் தான். ஆனாலும் பாருங்க, எங்களுக்கு வந்துட்டு என் பவானியம்மா பார்க்காம சத்தியம் பார்க்காம எனக்கு தூக்கமே எல்லாரும் ஒடியாந்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் பக்தி. வாங்க. போதுமா? கறி குழம்பு சாப்பிட்டுட்டு யாரும் அந்த மண்டபத்துல படுத்தக்கூடாது. போதுமாக்கா? சாப்பாடு நல்லா குழைச்சிட்டேன். யாரு அப்படி கீழே வைத்த அதான் உங்களை சொல்லு. அங்க போங்க. எங்க போனோம்? நீ 2 வாரம் அழக்கானோம். அவரு 2 பேருக்கு 3 வேளை நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நீங்க இன்னைக்குதான் உள்ள வந்து பாக்குறீங்க. இவ்வளவு பேரும் இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவ்வளவு பேருக்கு 3 வேளையும் அரவணைச்சு அவங்களுக்கு நோய் நொடி துன்பத்தை தீர்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வாழ்வாதாரத்தை பார்த்து எல்லாம் பண்றோம். வெளியில யாருக்கு தெரியும்? பாப்பீங்க. போதும். மாசமா இருக்க இப்படி சாப்பிட்டா எப்படி? ஏதோ குழம்பு. அப்ப அங்க வேற குழம்பு இருக்காங்க, வாங்க. அந்த அந்த எப்பயுமே வந்துட்டு நிறைய குழம்பு வச்சிருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ரசம் வச்சு வச்சிருக்கேன், கோஸ் பொரியல் வச்சு வச்சிருக்கேன். நிறைய ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அதனால வந்துட்டு எப்ப வந்தாலும் இங்க வந்து சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நாங்க செய்வோம். ஆளு முட்டாய்.
நம்ம கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல வந்துட்டு நிறைய இது வந்து புளியங்குடி நகராட்சி தான். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோயில் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு அன்டயத்துல ஒரு 11:30, 12 மணிக்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பாடு இல்ல, வீட்ல சாப்பாடு இல்ல. திடீர்னு வந்துட்டு ஏதோ ஒரு மன சூழ்நிலை, அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னீங்கன்னா, நைட்டு 12 மணி ஆனாலும், "இது வை, பல வருஷம் இருந்தவனே இப்படி பண்ணா என்ன பண்ண?" அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க கோயிலுக்கு வருவாங்க. இங்க வந்தீங்கன்னா, இங்க ஆள் எப்பயும் இவ சாப்பிடுவா. இங்க ஆள் வந்து எப்பயுமே இருப்பாங்க. இங்க வந்து சாப்பிடுவாங்க. அதனாலயே நாங்க வந்து நெறைய சாப்பாடு நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். நெறைய பேர் 11 மணி, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. புளியங்குடியில வந்து பக்கத்து தெருலலாம் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நாங்க குடுப்போம். இதெல்லாம் எதுக்காண்டி சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை. இங்க போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து எங்க பாட்டி சொன்னாங்க. எங்க பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்துட்டு லாஸ்ட் பஸ்ஸு அப்போ வந்துட்டு ஒரு 9:30 10 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸு 10, 10:30க்கு வரும் அப்படிம்பாங்க. அந்த பஸ் வந்துட்டு போகும்பொழுது வரைக்கும் எங்க பாட்டி என்ன பண்ண மாட்டாங்களாம், வீட்ல வந்து சாப்பாடு பொங்கிட்டு, அந்த சாப்பாடு தண்ணி ஊத்த மாட்டாங்களாம். அப்படியே வச்சிருப்பாங்களாம். ஏன்னா, அவங்க யாருன்னே தெரியாது. அந்த பஸ்ஸ விட்டுட்டு போம்போது அப்படி நடந்து போவாங்களாம் தெருவுல. அப்ப வந்து கேட்பாங்களாம் பாட்டி. பாட்டி பேர் வந்து பாப்பாத்தி. இது யாருக்குக்கா? குளிச்சிருக்காங்க. காலையில ஆனாக்காங்க. அப்போ வந்துட்டு பாட்டி கேட்பாங்களாம், யார் இப்படி கூடி போறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். நான் இன்னார் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களாம். சாப்பிடலன்னு சொன்னா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்களாம். எனக்கு பாட்டி சொன்ன சிந்தனை வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்துச்சு. அதனால நானும் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே இங்க போனா சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன். என்ன கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் 1 மணி 2 மணிக்கு எந்திப்பாங்க. சாப்பாடு வைக்க சமையல் வச்சிருக்கிறது எந்திப்பாங்க. இவங்க 1 மணிக்கு 12 மணிக்கு மாறி மாறி வந்து சாப்பாடு கேட்கும்போது இவங்களுக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா? அது இருந்தாலும் அதை வந்து நான் பெருசா நினைக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் முட்டை வாங்கிக்கோங்க. உங்க பையன் வரலையா? ஏன் எங்க போயிருக்காங்க? கறி சாப்பிடுவியா? முட்டை வாங்கிக்கோ. கொடுத்தா தின்னுதானே ஆவணும் அப்படிக்கு.